கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தூதர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் கிடையாது. கடந்த பதிவிலே கூட மரியாள் அம்மா வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது, மரியாதைக்குரியவர்கள் என்று கூட நம்ம ஒரு பதிவிலே நான் வெளியிட்டிருந்தேன். தூதர்களும் வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது. ஏன்னா சில பாரம்பரிய திருச்சபைகளில் தூதர்கள் வணக்கத்துக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் பண்ணுறாங்க, மரியாள் அம்மாவும் வணங்குறாங்க. அது தவறு என்பது தெரிந்தே செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா தெரியல. நம்மெல்லாம் விக்கிரக வழிபாட்டில் பாரம்பரியத்திலிருந்து வந்த நபர்கள் தான். வணக்கத்துக்குரிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் தன்னை வணங்கும்படிக்கு சொல்ல பிதா ஒருவரை மாத்திரம்தான் கனப்படுத்த சொல்கிறாரு. அப்போ என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லைன்னு கூட அவரே சொல்லிடுறாரு. இப்போ அப்படி இருக்கும் போதில் தன்னை வணங்கும்படிக்கு யாருமே சொல்லலை. தூதன் கூட தன்னை வணங்கக்கூடாது என்று தான் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் பொழுது, யோவானுக்குள்ளாக்கப்பட்டு பரலோக தரிசனத்தை காணும்படியாக ஒரு தூதன் மூலமாக அங்கே ஒவ்வொரு காரியங்களாக விளக்கி சொல்லிக்கிட்டே வருகிறார். திடீரென ஒரு காரியங்களை பார்க்கும்போது அவருடைய பாதத்தில் போய் இவர் வணங்குறதுக்கு கீழே விழுகிறார். அப்போ அந்த தூதன் என்ன சொல்லுகிறார்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி இட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். தேவதூதன் தன்னை வணங்கக்கூடாதபடிக்கு பார் என்று சொல்லி அவரே தன்னை வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ தேவதூதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம கடந்த பதிவுகளிலெல்லாம் காபிரியல் தூதன், லூசிபர் தூதன், மற்றபடி மிகாவேல் தூதன், இவர்களை பற்றியெல்லாம் பார்த்து வருகிறோம். அப்போ தேவதூதர்கள் தேவனுடைய வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அதை குறித்து பார்த்திங்கன்னா எபிரேயர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும் பொழுது, ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. பணிவிடை ஆவிகளாகத்தான் அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு உதவி செய்கிறதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்கு எந்த ஊழியக்காரர்களாம் யாரெல்லாம் அவர்களுக்குன்னு முன்னாடி போகிறோமோ நமக்காக உதவி செய்கிறதற்காக இவர்களெல்லாம் அனுப்பப்படுகிறதான பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். இப்போ இவர்களெல்லாம் யார் கிடையாது, வணக்கத்துக்குரியவர்கள் கிடையாது. இப்போ நம்ம இயேசுவின் நாமத்தில் இதை ஜெபிக்கிறோம்னு ஒரு காரியத்தை சொன்னோம்னா அது அவங்களே செய்து முடிச்சிருவாங்க. இயேசுவின் நாமத்தில் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், இதை செய்யணும்னு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இயேசுவின் நாமத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் அவர்கள் தான் அதை செய்து முடிப்பாங்க. ஆண்டவர் அதை செய்யும்படிக்கு அவர் கமெண்ட்மெண்ட் பண்ணி அவர் செய்து முடிச்சுக்குவாங்க. நம்ம போய் இதை செய், அதை பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லவும் வேண்டியில்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எந்த ஜெபமெல்லாம் ஏறெடுக்கிறோமோ அந்த ஜெபம் நிச்சயமாகவே கேட்டப்பட்டது என்ற உறுதியோடு நம்ம இருந்தாலே, அந்த விசுவாசத்தில் நம்ம இருந்தோம்னாலே அது நிறைவேறிடும். இதுதான் தூதர்கள் யாரும் வணக்கத்து உரியவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அடுத்த பதிவிலே மனிதன் ஏன் படைக்கப்பட்டான், எதற்காக படைக்கப்பட்டான் என்பதை குறித்து நான் பார்க்கலாம்.